அப்பனே முருகா, ஆறுபடை வேலவா, எல்லாரையும் நல்லபடியா வச்சிருப்பா. வணக்கம். வணக்கம் வணக்கம். அம்மா இறங்குங்கம்மா. மாப்பிள்ளையோட அம்மா. வணக்கம். 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 மாப்பிள்ளையோட அப்பா. வணக்கம். வணக்கம். மாப்பிள்ளை இதோ உள்ளதான் இருக்கான். வாடா. பிரமாதமான இடம். மாப்பிளைக்கு கவர்மெண்ட் ஜாப். ஒரு பைசா கூட வரதட்சணையே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. வணக்கம். வணக்கம். என்ன நின்னுகிட்டே இருக்கிறீங்க? அவங்கள உள்ள கூட்டு போங்க. தம்பி, நீ அவங்க அழைச்சிட்டு உள்ள போப்பா. சீக்கிரம் போ. போப்பா, நீங்க உள்ள போங்க. போங்க. தேவியம்மா, என்ன ராமசாமி என்ன இப்படி ஒண்ணுமே சொல்லாம கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் சரியா போயிடுமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த கந்தனோட கருணையினால எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க உள்ள வாங்க. இல்லண்ணே, என் பொண்ணுகிட்ட நான் எப்படி நான் எல்லாம் சொல்லுவேன்? நல்லபடியா முடியும், கவலைப்படாதீங்க. வாங்க உள்ள. இல்லண்ணே. வாங்கம்மா, எல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம். வாங்க. ஐயோ. வாங்கம்மா. கீதாவை பத்தி சொன்னதுமே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பொண்ணு லட்சணமா இருந்தா போதும், வேற எதுவுமே செய்ய தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் அந்த முருகனோட அருள். முன்கூட்டியே சொல்லாம இப்படி திடுதுப்புன்னு வந்ததுனால எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதெல்லாம் எதையும் யோசிக்காதீங்கம்மா. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க இன்னைக்கு வராங்கன்னு நான் தான் ஏற்கனவே சொன்னேனே. இதை விட ஒரு நல்ல சம்பந்தம் கீதாவுக்கு அமையவே அமையாதுமா. பொண்ணை வர சொல்லுங்க. அதுக்கு இல்லண்ணே, நாங்க அம்மா, ஆ? மகி போய் கூட்டு வா. என்னடா சும்மா. அக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பார்க்கணுமா? அவரு எப்படி இருக்காரு? நீ பார்க்க தானே போற? ஏய் ப்ளீஸ் மகி சொல்லு. நோ கமெண்ட்ஸ். இந்த புடி. புடி.
பாக்குற? மாப்பிள்ளை காஃபி கொடு. ஒரு நிமிஷம். என்னம்மா உன் பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சம்பந்தத்தை கூட்டு வந்திருக்கேன் தெரியுமா? தப்பா நினைச்சுக்காதீங்க. நல்ல உத்தியோகம், பெரிய இடம்னு மாப்பிள்ளை பத்தி சொன்னீங்க. ஆனா மாப்பிள்ளை இப்படி இருப்பாருன்னு சொல்லாம கூட்டிட்டு வந்ததுனால. ஏன் தரகுறே, இவங்க கிட்ட என் பையனை பத்தி நீங்க சொல்லிட்டேன்னு தானே சொன்னீங்க? அது வந்துமா, எல்லாத்தையும் சொன்னேன், இதை மட்டும் சொல்லல. ஒண்ணுக்கு சரியா போயிடும்னு பார்த்தேன். ஏன்னா பொண்ணு பக்கமும் குறை இருக்கு இல்லையா? கீதாவுக்கு என்ன குறை, என்ன குறைச்சல் இருக்கு? வாய்க்கு வந்து அப்படி எல்லாம் பேசாதீங்க. மகி, இல்லனா இவர் மேல தப்பு வச்சுட்டு கீதாவை குறை சொல்றாரு பாரு. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? எப்படி நான் பேசாம இருக்கிறது? முன்கூட்டியே நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுமா வேண்டாமா? ஒரு நிமிஷம். இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் தரகர் தான். அவருக்காக நான் உங்க எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்படி நடக்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, ஏற்கனவே நடந்திருக்கு. ஒரு சில இடங்கள்ல என்னை பத்தி தரகர் சொன்னதுமே வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துக்கோங்கன்னு நாசுக்கா சொல்லிடுவாங்க. இங்க என்னை பத்தி முழுசா சொல்லிட்டதா சொன்னதுனாலதான் நாங்க இங்க பொண்ணு பார்க்கவே வந்தோம். இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டோம். தயவு செஞ்சு எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை நாங்க குறையாவே நினைக்கல. ஆனா கீதா கீதா எதிர்பார்க்காததால. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. பொதுவா எங்களை பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் சொல்லுவாங்க. எங்க கிட்ட மைனஸா இருக்கிற விஷயங்களுக்கு மாற்றா பிளஸ்ஸா இருக்கிற விஷயங்களை திறமையா பயன்படுத்துறதால மாற்றுத்திறனாளிகள்ங்கிற புது அடையாளத்தோட சமூகத்துல நல்ல அங்கீகாரத்துல இருக்கும். அதுக்காக உங்க தங்கச்சி எனக்கு கட்டி கொடுங்கன்னு நான் சொல்லல. அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் இல்ல. உங்க தங்கச்சி கீதாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள். ஏமா, உங்க பொண்ணுகிட்ட எந்த குறையும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஓடி போனவன் ஊர் பூரா சொல்லுத, அதை எப்படி மறப்பீங்க? அவ தப்ப மறைச்சு எவனோ ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்து காலம் பூரா பயந்துகிட்டு வாழ்றத விட இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கறதால என்ன குறைஞ்சிட போறீங்க? இத பாருங்க, நாங்க வந்த மாப்பிளைய குறை சொல்லல. இத பத்தி ஏன் எங்க கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு தான் கேக்குறோம். அதுல என்ன தப்பு இருக்கு? ஆம்பளை கழகு உத்தியோகம், பொம்பளை கழகு ஒழுக்கம். உன் தங்கச்சி ஒழுக்கத்தை கேள்விப்பட்ட உடனே எந்த மாப்பிள்ளை வரமாட்டேங்கிறான்ல? உத்தியோகம் பார்க்கிற இந்த மாப்பிள்ளை பெருந்தன்மையா வந்தாருன்னு சந்தோஷப்படாம அது குறை இது குறைன்னு குத்த சொல்றீங்களே. இந்த மாதிரி இருந்தா உன் தங்கச்சியை எவனுமே கட்டிக்க மாட்டான். இழுத்துக்கிட்டு ஓடி போனானே அவனையே கூட்டிட்டு வந்து அவனுக்கே கட்டி வைங்க. நீங்க போங்க போங்க, தயவு செஞ்சு போங்க. நீ ஒண்ணு என் தங்கச்சிக்கு மாப்பிள பார்க்க வேண்டாம். இனி இங்க கால் வச்ச நடக்கிறதே வேற. மனோ, ஏண்டா ஏண்டா இப்படி பண்ற? பாத்தியாடா, பாத்தியா மனோ கீதாவோட நிலைமைய?
ஓடி போனாங்கிற ஒரே காரணத்துக்காக எப்படிப்பட்ட மாப்பிள்ளை எல்லாம் வராங்க பத்தியா? அம்மா அதையே நீ தப்பா எடுத்துக்கிற. வந்த மாப்பிள்ளையோட குறை நம்ம கண்ணுக்கு தான் தெரியுதே தவிர மனசளவுல அவர் நல்லவர் தான்மா. அதுக்காக அந்த ஆளை என்ன கட்டிக்க சொல்றியா? அதுக்கு பதிலா எனக்கு விஷம் கொடுத்து கொல்லுடு, நிம்மதியா இருக்கும். நான் கேட்டா இப்படி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு. கீதா, நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம பேசாத. தெரிய வேணாம், எனக்கு எதுவும் தெரிய வேணாம். உங்களால எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்க முடியலன்னா சொல்லிடுங்க. காலம் பூரா நான் கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே இருந்துடுறேன். விவரம் இல்லாம பேசாத கீதா. நீ பண்ண தப்பால தான் இப்படி ஒரு மாப்பிளைய தரகர் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஏதோ நாங்க வேணும்னே கூட்டிட்டு வர சொன்ன மாதிரி பேசுற. நாங்க இப்படி ஒரு மாப்பிளைய கூட்டு வர சொல்லுவோமா? ஏ, இனிமே அப்படிதான் வர சொல்லுங்களேன். நான் தான் தப்பு பண்ணுவலாச்சு. ஐயா 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 ஐயா. ஏதோ தெரியாம லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். அவனை உண்மையானவன் நம்பி அவன் பின்னாடியே போனேன். அது தவிர வேற எந்த தப்பு நான் பண்ணலையே. ஆனா இது ஒரு குறைன்னு நினைச்சு இப்படி ஒரு மாப்பிளைய வர சொல்லிருக்கீங்களே. என்கிட்ட ஒரு வார்த்தை இதை பத்தி கேட்டீங்களா? என்னடி பேசுற நீ? இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வர போறாருன்னு எங்களுக்கு கூட தெரியாதுடி. போதுமா, சும்மா நடிக்காத. ஓடி போடுவதன இவளை எப்படியாவது எவன் தலையிலேயாவது கட்டி விடலாம்னு நினைச்சிருப்பீங்க. நிறுத்தடி. வந்தவனுக்கு மனசளவுல எந்த குறையும் இல்ல, அதை தெரிஞ்சுக்க முதல்ல. ஓ, மனசுல குறை இல்ல, உடம்புல தான் சொல்றீங்களா? அதனால அவனையும் கட்டிக்கோன்னு சொல்ல போல இருக்கே. நல்லா இருக்கு நான் உன் நியாயம். நீ மட்டும் கண்ணு கழகா மாதவி என்னையே கட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு மாப்பிளைய கட்டிக்கணுமா? ஏய், மாதவிக்கும் மனோகரனுக்கும் கடவுள் போட்ட முடிச்சுடி. அதை நீ மாத்தி பேசாத. ஓஹோ, அவங்களுக்கு கடவுள் போட்ட முடிச்சு, அப்ப எனக்கு மட்டும் கடவுள் என்ன சுருக்கு கயிறுல போட்டிருக்காரா? அதனால நான் தூக்கு போட்டு தொங்கணுமா? வாயை மூடு. நான் அப்படிதான் பேசுவேன். ஏ, நீ வாழற வயசுல தாலி அறுத்துட்டு நின்னியே, ஏன் ஓ முடிச்ச மட்டும் கடவுள் மாத்தி போட்டாரு? அப்போ நீயும் என்ன மாதிரி தப்பு பண்ணவல? அம்மா மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும் கொஞ்சம் கூட யோசிக்காம அவ பாட்டு பேசிட்டு போறா. அதுதான் யதார்த்தம் மனோ. அதை நாம தான் புரிஞ்சுக்கணும். இத பாருங்கம்மா, தம் மனசு யாரும் புரிஞ்சுக்கலையேங்கிற ஆதங்கத்துலதான் கீதா அப்படி பேசிட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு வரப்போற கணவனை பத்தி மனசுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கா. வந்த மாப்பிள்ள அப்படி இல்லைன்னதும் அவ வெளிப்படையா உங்ககிட்ட பேசிட்டா. அத நீங்களும் ஏத்துக்காம பேசினதுனால பதிலுக்கு அப்படி பேசியிருக்கா. புரியுது மாதவி. கீதாவை தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையத்தான் நாம பார்த்திருக்கணும். அந்த விஷயத்துல தப்பு பண்ணியாச்சு. ஆமாமா, கீதாவுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு தரகர்கிட்ட தெளிவா சொல்லியிருந்தா இன்னைக்கு இப்படி நடந்திருக்காது. இதனால ஒண்ணு மோசமாயிடல. நல்ல வரன் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பாப்போமே. எந்த நம்பிக்கையில வெயிட் பண்ண சொல்ற மாதவி? தரகர் சொன்ன மாதிரி ஊர் பூரா இவளை பத்தி ஏதேதோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நல்ல சம்பந்தம் வரும்? ஊர் பேசுறதெல்லாம் உண்மை இல்லை, நமக்கு தான் தெரியுமே மனோ.
அதனால அந்த கவலையெல்லாம் முதல்ல நீங்க விட்டுருங்க. 2 வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அதுக்கு நம்ம நிலைமை உயரணும். ஆமாண்டா மனோ, அந்தஸ்தும் தகுதியும் வந்துருச்சுன்னா எல்லா தகுதியும் நம்மள தேடி வரும். உன் தங்கச்சிங்களோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. ஜோசியர் சொன்ன மாதிரி இன்னும் 3 மாசத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு ஓட்டிட்டோம்னா நமக்கு இனி நல்ல வாழ்க்கை தான். நீ எதையுமே மனசுல போட்டு குழப்பிக்காம நீ படிக்கிற வழியை பார்ப்பா. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் போய் கீதாவை சமாதானப்படுத்துறேன். ஓகே, இப்போ நீங்க உங்க எக்ஸாம்க்கு எந்த அளவுக்கு தயாரா இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எப்படி? நீயே ஏதாவது மாடல் எக்ஸாம் கொடுக்க போறியா? சேச்சே, எக்ஸாம்லாம் இல்ல. சின்னதா சிம்பிளா ஒரு கொஸ்டின் ஜிகேல கேக்கட்டுமா? ஜிகேலியா? ம், ஓகே, என்ன வேணாலும் கேளு. ம். ஒரே நேரத்துல 2 வானவில் தோன்றுமா? ஒரே நேரத்துல 2 வானவில்லா? டோன்ட் வரி, இது கொஸ்டின் இல்ல. 2 வானவில் எப்போ அது ஒரே டைம்ல ஒன்னா தோன்றும். ஆனா அப்படி அப்பியர் ஆகும்போது 2 வானவிலும் ஒரே மாதிரி இருக்குமா இல்ல வேற வேற மாதிரி இருக்குமா? நீ கேக்குறது ஒண்ணுமே புரியல. அதாவது விப்கியோர்னு சொல்றோமே, அந்த வரிசைப்படி 2 வானவில்லோட கலர்ஸும் இருக்குமா? இதுதான் என் கேள்வி. நிறைய படிச்சிருக்கேன், ஆனா இந்த மாதிரி சிம்பிள் விஷயத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். ஓகே, இந்த வாட்டி நீயே சொல்லு. வழக்கமான வானவில்ல வயலட் கலர் டாப்லயும் ரெட் கலர் கீழேயும் இருக்கும். ஆனா ரெட்ட வானவில்ல ரெட் கலர் மேலயும் வயலட் கலர் கீழேயும் இருக்கும். இப்ப புரியுதா? எக்ஸாக்ட்லி, புரியறதுன்னு எனக்கே தெரியும். ஆனா நீ சடனா கேட்டதுனால எனக்கு டக்குன்னு பதில் வரல. ஆஹா, டக்குன்னு கேட்டாலும் வரணும் சார். அதான் ஜிகே, புரியுதா? ஜிகேல ரொம்ப வீக்கா இருக்கீங்க. நல்லா இம்ப்ரூவ் பண்ணி படிங்க சார். ஓகே, இல்லனா ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ வேற ஏதாவது கேளு. வேற ஏதாவதா? தம்பியுடையான் படைக்கஞ்சான். பார்க்கத்தானே போறோம். என்னடி சம்பந்தமே இல்லாம ஆஜராவற? உன்னை பத்தின எதனா உண்மைகளை போட்டு கொடுத்துட போறான்னு பயப்படுறியா? என் மடியில என்ன கணம் இருக்கு?